சரி, கண்டினியூ பண்ணலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எ தியரி செகண்ட் பார்ட் பார்க்குறோம். எவல்யூஷனில் கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்ன, அதாவது மரபு வழியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மதம் சார்ந்த இலக்கியங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பெஷல் கிரியேஷன் என்ன சொல்லுது, ஹியூமன் பீயிங்காகவே உருவானாங்க, இவால்வ் ஆகலை, குரங்குலேருந்து மனிதர்கள் வரல, ஹியூமன் பீயிங்ஸாகவே அப்படியே ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ். ஓகேங்களா? சரி, திஸ் தியரி ஹேஸ் 3 connotation, 3 நம்பிக்கைகள் சொல்லுது. ஃபஸ்ட்டு, ஒன் தட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அது ஸ்பீசிஸாக இருக்கலாம், டைப்ஸாக இருக்கலாம், தட் வி see today were created as such. மனிதர்களாக வந்தாங்க, எரும மாடாகவே உருவானுச்சு. இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்பீசிஸ், அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், ஹியூமனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அப்படியே அவங்க உருவாக்கப்பட்டாங்க, அப்படியே இவால்வ் ஆகி வரலை. ஒரு செல்லுலேருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வரலை, இருக்கிறது அப்படியே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்லுது, 2 that the diversity was always the same since creation and it will be same in future also. டைவர்சிட்டினா என்ன, இப்போ எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கோ அத்தனை ஸ்பீசிஸுமே உருவாக்கப்பட்டப்போ ஃபார்ம் ஆனப்போ அப்படியே தான் இருந்துச்சு. இந்த டிஃப்ரென்சஸ்லாம் அப்படியே தான் இருந்துச்சு, இன்னும் ஃப்யூச்சரில் அப்படியே தான் இருக்கும், புது ஸ்பீசிஸ்லாம் வராது. இப்போ எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கோ அதே தான் முன்னாடி உருவாகலை, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அது உருவாகலை இருந்துச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் எத்தனை 1000 வருஷம் கழித்தாலும் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எத்தனை இருக்கோ அதே தான் இருக்கும், புது ஸ்பீசிஸ்னால் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது தான் செகண்ட் கொனோட்டேஷன். தேர்ட், த எர்த் இஸ் அபவுட் 4000 இயர்ஸ் வேர்ல்டு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உலகம் உருவானது. இப்படியெல்லாம் அந்த நம்மளோட கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அது பைபிளாக இருக்கலாம், குரானாக இருக்கலாம், பகவத்கீதாவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அதனால சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரிலீஜியஸ்னால் மதம் சார்ந்த லிட்ரேச்சர் தானே. பட் நமக்கு வருஷங்கள் கூட கணக்கு எடுக்கிறது என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது மனிதர்கள் உருவானது 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான், உலகம் உருவானது 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே தவறு, இந்த 3 கொனோட்டேஷனுமே தவறு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல் தீஸ் ஐடியாஸ், இந்த 3 கொனோட்டேஷனுமே வேர் ஸ்ட்ராங்லி சேலஞ்சு, இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த 19th century. 19th centuryனா 1980கள் அப்படின்னு அர்த்தம். 1980கள் இல்லை 19th century, 20th century, 21st century அது பார்த்துக்குங்க. 19th centuryனா 2000 21st century, 1980s தான் 19th centuryங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா based on observations made during a sea voyage in a sail ship called HMS Beagle. HMS Beagle அப்படிங்கிற ஒரு கப்பலில் யார் போகிறாரு அப்படின்னா சார்ல்ஸ் டார்வின் அப்படியே உலகம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. அந்த ஷிப்பு பேர் கூட நீட்டில் கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கணும். HMS Beagle, சார்ல்ஸ் டார்வின் வாயேஜ் போனார், பெரிய கப்பலில் ரொம்ப தூரம் பயணம் போகிறத வாயேஜ் அப்படிம்பாங்க. கன்க்ளூடட் தட் எக்ஸிஸ்டிங் லிவிங் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் டு வேரியிங் டிகிரிஸ் நாட் ஓன்லி among themselves but also with life forms that existed million of years ago. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் பயணம் போனதில் வேறு கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஆர்கானிசத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற ஆர்கானிசத்துக்கும் பல லட்சம் வருஷம் முன்னாடி உயிர் வாழ்ந்த ஆர்கானிசத்துக்கும் இடையில தொடர்பு இருக்குது அப்படின்னு, ஒற்றுமை இருக்குது, சில தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். மெனி சச் லைஃப் ஃபார்ம்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் எனி மோர். ஸோ மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நிறைய ஆர்கானிசம்ஸ் இப்போது எக்ஸிஸ்டாக இல்லை, அழிஞ்சு போச்சு. தேர் ஹேட் பின் எக்ஸ்டிங்ஷன்ஸ்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பீசிஸே இல்லாமல் போகிறது. எக்ஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் த இயர்ஸ் கான் பை ஜஸ்ட் ஆஸ் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அரோஸ் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். ஸோ எர்த்தில் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எவல்யூஷனில் பார்க்கும்போது நிறைய நியூ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, நிறைய ஆர்கானிசம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா இப்போ அதில் ஒரு ஆர்கானிசம் கூட இப்போ இல்லை. டைனோசர்ஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படிம்போம். இப்போ டைனோசர் இருந்தால் என்ன ஆகுறது, இல்லை.
there has been gradual evolution of life forms. ஸோ படிப்படியாக லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து இவால்வ் ஆகியிருக்கு. ஒரு செல் உயிரிலேருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்திருக்கு. இந்த என்டையர் பேராகிராஃபில் கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் தியரி 3 பாயிண்ட் சொல்லுது. என்னன்னு பார்த்துக்குங்க. அதாவது இப்போ இருக்க ஆர்கானிசம் அப்படியே உருவானுச்சு. அதே மாதிரி அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரென்சஸ் வந்து உருவானப்பையும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பூமி உருவானது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3 கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் சொன்ன கொனோட்டேஷன். இது கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இது சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் என்ன வரும்? ஹெச்எம்எஸ் பீகிளில் சார்ல்ஸ் டார்வின் வந்து வாயேஜ் போனார். வாயேஜ் போயிட்டு அவர் என்ன சொன்னார்? நிறைய ஆர்கானிசம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, நிறைய ஆர்கானிசத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொன்னார். அவ்வளவுதான். இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. நெக்ஸ்ட், எனி பாப்புலேஷன் ஹேஸ் பில்ட் இன் வேரியேஷன் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க? எல்லா பாப்புலேஷன்லேயுமே பாப்புலேஷன் ஆஃப் எலிஃபண்ட், பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன், பாப்புலேஷனுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸோ சொல்கிறது. ஹியூமன் பாப்புலேஷன், ஈவன் பிளான்ஸ்க்கெல்லாம் கூட ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோட டோட்டல் நம்பர் இந்த வேர்ல்டு சொன்னீங்க அப்படின்னா அதை பாப்புலேஷன்னு சொல்லுவோம். அந்த பாப்புலேஷனில் வேரியேஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ ஹியூமனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இருக்க நம்ம வந்து மோஸ்ட்லி பிளாக் டு ப்ரௌன் கலர் அந்த ஷேடில் இருப்போம். ஃபாரினர்ஸ் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்கலாம் ஒயிட்டாக இருப்பாங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்க பிளாக்காக இருப்பாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லேயே வந்து வேரியேஷன் இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நம்மளே நிறைய பேர் டாலராக இருக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நமக்குள்ளேயே அந்த கிரேட், அந்த கலர் கிரேடியேஷன், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் டிஃப்ரென்ஸாக இருக்கும்ல, அதுதான் வேரியேஷன் வந்து பாப்புலேஷனில் இருக்குது. those characteristics which enable some to survive better in natural condition. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய வெயில், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஸோ நேச்சுரல் கண்டிஷனுக்கு பெட்டராக அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு, கிடைக்கிற ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஃபேக்டருங்கிறது டெம்பரேச்சர், இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மண் வளம், சாயில் கண்டிஷன், அதெல்லாம் etc. would outbreed others that are less endowed to survive under such natural condition. இந்த இடத்துல outbreed others அப்படிங்கிறது, outbreed othersங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவுட்ப்ரீடிங்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து க்ராஸ் பண்ணி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி வர ஒரு நியூ ஆர்கானிசம் ப்ராஜனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அவுட்ப்ரீட்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல அவுட்ப்ரீடுங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற ஸ்பீசிஸை விட இந்த ஸ்பீசிஸ் வேகமாக மல்டிப்ளை ஆகுது, வேகமாக பெருகுது, ப்ராலிஃபரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போது வேர்ல்டில் ஹியூமனோட பாப்புலேஷன் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க. நம்ம அதர் ஸ்பீசிஸை விட அவுட்ப்ரீட் பண்ணுறோம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங் மாறும். இந்த இடத்துல அவுட்ப்ரீட் அப்படிங்கிறது மற்ற ஸ்பீசிஸை காட்டிலும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வேகமாக மல்டிப்ளை ஆகுது, ப்ராலிஃபரேட் ஆகுது. அதை தான் அவுட்ப்ரீட் அதர்ஸ் தட் ஆர் லெஸ் எண்டோடு டு சர்வைவ் அண்டர் சச் நேச்சுரல் கண்டிஷன். இப்போ இருக்க நேச்சுரல் கண்டிஷனில் மற்ற ஸ்பீசிஸ்லாம் லெஸ் எண்டோடுனா அதால் அந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு சர்வை பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மற்ற ஸ்பீசிஸை விட ரொம்ப வேகமாக ப்ராலிஃபரேட் ஆகிட்டு வரோம். Another word used in is fitness. Charles Darwin யூஸ் பண்ண another word என்ன? Fitness of the individual or population. Fitness அப்படிங்கிறது என்ன? According to Charles Darwin, fitness அப்படிங்கிறது என்னன்னா ultimately the only reproductive fitness. இது நீட்டில் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ் தான். ஏன் சார் ஒரு ஸ்பீசிஸ் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டே இருந்தால் தான் சர்வைவ் ஆக முடியும். ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ரேஸ், ஒரு ஸ்பீசிஸ் வந்து இந்த பூமியில் நிலச்சிருக்கும். தென்னை மரம் அப்படிங்கிறது தொடர்ந்து சீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த தென்னை மரம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பீசிஸும், அனிமல், நாய், பூனை, எருமை, சிங்கம், புலி, எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பீசிஸ் இந்த பூமியில் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும், சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா அந்த உயிரினம் அழிஞ்சு போயிடும். ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான். யாரோட இதில்? டார்வின், சார்ல்ஸ் டார்வினோட
அந்த எக்ஸ்பிளனேஷனில். ஹென்ஸ் தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் இன் த என்விரான்மெண்ட் லீவ் மோர் ப்ராஜனி தேன் அதர்ஸ். ஸோ நிறைய ப்ராஜனியை விட்டுட்டு போகும்போது தான் சில ப்ராஜனிஸ் வந்து அடிபட்டு போய் அழிஞ்சு போயிட்டா கூட மீதி ப்ராஜனிஸ் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த பூமி இந்த எர்த்தில் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபிட்னஸ்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அக்கார்டிங் டு சார்ல்ஸ் டார்வின். மறந்துடாதீங்க, நீட் கொஷின். These therefore will survive more and hence are selected by nature. ஸோ நேச்சரே அதை செலக்ட் பண்ணியிருக்கு அதிக ப்ராஜனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீசிஸை. ஏன் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் வந்து அந்த அதிக ப்ராஜனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். He called it natural selection and implied it as mechanism of evolution. ஸோ எந்த ஆர்கானிசம்லாம் நிறைய ப்ராஜனிஸை விட்டுட்டு போகிறாங்க அவங்க ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட், இது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனுக்கு வந்து நேச்சுரல் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவல்யூஷனுக்கு. ஓகே, லெட் அஸ் ஆல்சோ ரிமெம்பர் தட் ஆல்ஃப்ரெட் வேலேஸ், இங்கே நீட் கொஷின் வருது பார்த்துக்கணும். ஆல்ஃப்ரெட் வேலேஸ் எ நேச்சுரலிஸ்ட் who worked in Malay archipelago. சார் ஆர்ச்சிபெலகோனா என்ன சார்? ஆர்கிபெலகோ ஒரு ஆர்ச்சிபெலகோ அப்படிம்பாங்க. குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட்னா தெரியும்ல, தீவுகள். குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். வேர்ல்டுலேயே பெரிய ஆர்ச்சிபெலகோ, நிறைய ஐலாண்ட்ஸை கொண்ட கண்ட்ரி எதுனா இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ச்சிபெலகோ அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரின்னா அந்த கண்ட்ரி வந்து நிறைய ஐலாண்ட் சேர்ந்து ஒரு கண்ட்ரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா இருக்குன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரே ஒரு ஐலாண்டு, அது ஒரு கண்ட்ரி. அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஐலாண்ட் சேர்ந்து ஒரு கண்ட்ரி இருந்தால் அதுதான் ஆர்ச்சிபெலகோ. ஸோ மலாய் ஆர்ச்சிபெலகோ குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் had also come to similar conclusions around the same time. அந்த ஆல்ஃப்ரெட் வேலேஸும் சார்ல்ஸ் டார்வினோட கன்க்ளூஷனை தான் இவரும் சொன்னார். அவர் மாதிரியே ஆல்ஃப்ரெட் வேலேஸும் சார்ல்ஸ் டார்வின் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ், நிறைய ப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ், யார் மோர் ப்ராஜனிஸை விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் நேச்சர் வந்து செலக்ட் பண்ணுது, அவங்க தான் எவல்யூஷனுக்கு அந்த நேச்சுரல் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சேம் கன்க்ளூஷன்ஸ் தான் சொன்னார். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அப்பேரண்ட்லி நியூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரெக்கக்னைசபிள். ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, நியூ ஆர்கானிசம், நியூ ஸ்பீசிஸை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல் த எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம் ஷேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் காமன் ஆன்செஸ்டர்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரே முன்னோர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. ஹவெவர் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும் இல்லையா? தீஸ் ஆன்செஸ்டர்ஸ் வேர் ப்ரெசன்ட் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். ஸோ எர்த் ஃபார்ம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியட் எடுத்து பார்க்கும்போது வேறு பீரியடில் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த பீரியட்ஸை என்ன சொல்கிறோன்னா எப்போக்ஸ், பீரியட்ஸ், ஈராஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி எர்த் ஃபார்ம் ஆனி எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அந்த ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் closely correlates with biological history of earth. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது நீட் கொஸ்டின் இன்னும் கேட்கல, உங்களுக்கு கேட்கலாம். ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படிங்கிறது என்ன? பூமி எப்போ உருவானுச்சு, பூமியில் இருக்கக்கூடிய பாறைகளோட வயசு என்ன, இத்தனை அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இத்தனை அடி பாறை வந்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும், இதுதான் ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. பூமியில் பாறைகள் ஒவ்வொரு படிமத்துலேயும் பூமியை தோண்ட ஒவ்வொரு பிளேட்ஸாக அடுக்கடுக்காக வரும். அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனிச்சு? ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. அதே எர்த், ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். அதே ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கும், அது வந்து பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். ஓகேங்களா? ரெண்டுமே ஒத்து போகுது, கோரிலேட் ஆகிறதுனா ஒத்து போகுது அப்படின்னு அர்த்தம். A common permissible conclusion is that earth is very old, not 1000 years as was thought earlier, but billion years old. ஸோ அந்த பாறைகளெல்லாம் எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பூமி 4000 வருஷம் பழசு கிடையாது. செவரல் பில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பில்லியன்னா 100 கோடி. 4000 வருஷம், வெறும் 4000 வருஷம் ஓல்டு கிடையாது, பல 100 கோடி வருஷம் பழையது. அப்போவே ஃபார்ம் ஆயிடுச்சு பூமி அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஸோ அந்த கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் இங்கே செல்லலை. ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் த எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன்? இப்போ கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் சொன்னதை இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது எவல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம்.
Evidence that evolution of life forms has indeed taken place on earth has come from many quarters. So quarters முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு மெனி ப்ரூஃப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு வருது ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ் வந்து எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மண்ணை தோண்டி மண்ணுக்கடியில் புதஞ்சு போனதை எடுக்கிறது ஃபாசில்ங்க, அவ்வளோதான். Fossils are remains of hard parts of the life forms found in rocks. நீங்கள் பூமியை தோன்றீங்க, பூமியை தோண்டும் போது அந்த பாறைகளுக்கு இடையில லிவிங் ஆர்கானிசம் லைஃப் ஃபார்ம்ஸ், அதாவது லைஃப் ஃபார்ம்ஸ்னால் இப்போ உயிரோட இல்லை, இறந்து போன ஆர்கானிசத்தோட ரிமைன்ஸ் கிடைக்குது. தட் இஸ் ஃபாசில்ஸ். அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம் கிடைக்கிறது கஷ்டம், பட் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வேறு ஏதாவது இருக்கலாம். Rocks forms sediments, and a cross section of earth's crust indicates the arrangement of sediments one over the other during long history of the earth. இங்கே என்ன சொல்கிறாங்க, எர்த் பூமி இருக்குது, இதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு மண் தெரியும். இந்த டயக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஈகோசிஸ்டம் ஈக்காலஜிலாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி செக்ஷனாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. இது வந்து மேலே டாப் சாயில், அதுக்கப்புறம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு லேயர். ஸோ லேயராக செடிமெண்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, எர்த்தோட கிராஸ் செக்ஷனில் different aged rock sediments contain fossils of different life forms who probably died during the formation of the particular sediment. ஸோ இந்த மாதிரி எர்த்தை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் கொஞ்சோண்டு, எர்த்துனா என்டையர் பூமியையும் அறுக்க போகிறது இல்லை, கொஞ்சோண்டு பாறையை எடுத்து கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பார்க்குறோம். அந்த ரீஜனில் செடிமெண்டேஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த செடிமெண்டேஷன் வந்து ஒரு 50 மில்லியன் இயர்ஸ் எகோ அந்த செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த செடிமெண்டேஷனில் ஒரு பர்டிகுலர் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து இறந்து போய் அதோட படிமம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் செடிமெண்ட் ஒரு 4000 இயர்ஸ் இல்லை 4 மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸோட இம்ப்ரெஷன்ஸ், படிமங்கள், அந்த இது வந்து படிஞ்சு இருக்குது. ஸோ அப்போது அந்த எர்த்தோட செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆனப்போ அந்த பர்டிகுலர் லைஃப் ஃபார்ம்ஸ் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இந்த ஃபாசில் இருக்குது. சம் ஆஃப் தெம் அப்பியர் சிமிலர் டு மாடர்ன் ஆர்கானிசம்ஸ். இப்போ அந்த ஆர்கானிசம் இல்லை, ஆனால் இப்போ இருக்க ஆர்கானிசத்தை மாதிரியே அந்த காலத்தில் செடிமெண்ட்டில் அதே மாதிரி அப்பியர் ஆகிற ரிமைன்ஸ் நமக்கு ஃபாசில் கிடச்சிருக்கு. They represent extinct organisms, example dinosaurs. A study of fossil in different sedimentary layers indicates the geological period in which they existed. So geological period அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது பூமியில் வாழ்ந்துருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டடி ஆஃப் ஃபாசில் இன் டிஃப்ரெண்ட் செடிமெண்ட்ரி லேயர்ஸ் அப்படின்னா சாயில், ராக்ஸ், பூமியில் தோண்ட அந்த பாறைகளுக்கு இடையில படிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கீழடி, இப்போ கூட கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்திக்கிட்டு வராங்க, தோண்டி அப்போ யூஸ் பண்ண மண் பானைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் ஏதாவது ஃபாசில் கிடச்சா கூட அது என்ன டைம் பீரியட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எந்த பீரியடில் என்ன ஆர்கானிசம் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தி ஸ்டடி ஷோட் தட் லைஃப் ஃபார்ம்ஸ் வேரிட் ஓவர் டைம் அண்ட் சர்டன் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு சர்டன் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்பென்ஸ். ஈவன் ஹியூமனோட ரிமைன்ஸ் கூட கிடச்சிருக்கு. அந்த ஹியூமனோட ரிமைன்ஸ் இப்போ இருக்க ஹியூமன் மாதிரி இல்லை. அப்போ ஹியூமன்ஸ் வந்து இவால்வ் ஆகியிருக்காங்கன்னா பீரியட் ஆஃப் டைமில் சேஞ்சஸ் நடந்து டெவலப்மெண்டல் இது நடந்திருக்கு, அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் நடந்திருக்கு. ஹென்ஸ் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஹேவ் அரைசன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். அப்போது இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம் அப்படியே ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி அப்போ பூமி உருவானப்போ என்னென்ன லைஃப் ஃபார்ம்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ இல்லை. புது நியூ ஆர்கானிசம்ஸ்லாம், நியூ ஸ்பீசிஸ்லாம் உருவாகியிருக்கு, இமர்ஜ் ஆகிருக்கு, இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆல் திஸ் இஸ் கால்ட் பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். இதுவும் நீட் கொஷினில் கேட்பாங்க. மண்ணை தோண்டி ஃபாசிலை ஒரு எவிடன்ஸாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பேலியான்டாலஜிக்கல் எவிடன்ஸ். நீட் கொஷின் நோட் பண்ணிக்கணும். டூ யூ ரிமெம்பர் ஹவு த ஏஜஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் ஆர் கேல்குலேட்டட்? அதுதான் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங், கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங், ஏன்னா அதில் கார்பன் ஐசோடோப் யூஸ் பண்ணுறதுனால
ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் அண்ட் த பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் த ப்ரொசீஜர் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவேட்டட் கார்பனை யூஸ் பண்ணும்போது அதோட ஏஜை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். எத்தனை வருஷம் பழமையான கார்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி இது இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிமைன்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாசில்ஸோட ஏஜஸை கேல்குலேட் பண்ணுவாங்க, ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். அதுதான் நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. Next, embryological support for evolution was also proposed by Ernst Haeckel based upon the observation of certain features during embryonic stage common to all vertebrates that are absent in adult. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா embryological evidence, embryological support யார் கொடுத்தா, Ernst Haeckel. நீட் கொஷினில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ Ernst Haeckel embryological support ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கரு ஃபார்ம் ஆகி அந்த கரு 9 மாதம் அப்படியே டெவலப் ஆகுது இல்லை, அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் சொன்னார். ஒரு சமயம் நம்மளோட கரு வந்து தலைப்பரட்டை மாதிரி இருக்கும், இன்னொரு சமயம் ஃபிஷ் மாதிரி இருக்கும், இன்னொரு சமயம் ஃப்ராக் மாதிரி இருக்கும். அப்படி ஃப்ராக்னா ஃப்ராகே கிடையாது, ஜஸ்ட் லைக் தட், பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் ஆமை மாதிரி ஜஸ்ட் லுக் லைக் தட், லுக்ஸ் லைக் தட், அந்த மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆர்கானிசம் இல்லை வயிற்றுக்குள்ள இருக்கிறது, ஹியூமன் பேபி தான். அப்போது அதை வச்சு ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்ன சொல்கிறாரு, எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட கருப்பையில் எடுத்து அதோட ஷேப்ஸை பார்க்கும்போது வேறு வேறு அனிமல் மாதிரி அது தெரியுது. அப்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சேம் ஆன்செஸ்டர்லேருந்து தான் எல்லா ஆர்கானிசமும் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? ஸோ ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸை வச்சு காமன் டு ஆல் வெர்டிபிரேட்ஸ் அதை வச்சு அவர் சொன்னார். பட் ஆனால் அடல்ட்டில் அது கிடையாது, அந்த காமனான டெவலப்மெண்டல் ஃபீச்சர் அடல்ட்டில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், த எம்ப்ரியோஸ் ஆஃப் ஆல் வெர்டிபிரேட்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் டெவலப் எ ரோ ஆஃப் வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட். வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட் தலைக்கு பின்னாடி, ஜஸ்ட் பிஹைண்ட் த ஹெட் வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட் நமக்கு இருக்குது அந்த இதில் கரு அப்படியே டெவலப் ஆகி வரும்போது. பட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் ஆர்கன் ஒன்லி இன் ஃபிஷ் and not found in any other adult vertebrates. ஸோ எல்லா வெர்டிபிரேட்டோட எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்லேயும் வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட் இருக்கும். அந்த வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட் வந்து ஃபிஷ்ஷில் மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்குது, மற்ற வெர்டிபிரேட்ஸில் அது இருக்காது. ஹவவர், ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி எல்லாருக்குமே கில் ஸ்லிட் இருக்குல்ல, வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட் இருக்குல்ல, அப்போ எல்லாருக்கும் காமன் ஆன்செஸ்டர் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் சொன்னார். பட் திஸ் ப்ரப்போசல் வாஸ் டிஸ்அப்ரூவ்டு. இல்லை இவர் சொன்னது வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது, எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆன் கேர்ஃபுல் ஸ்டடி பர்ஃபார்ம்டு பை கார்ல் எர்ன்ஸ்ட் வான் பேயர் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் சொன்னது எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன், அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். என்னது, வெஸ்டீஜியல் கில் ஸ்லிட்ஸ் எல்லா எம்ப்ரியோஸ்க்கும் இருக்கும், ஆனால் அடல்ட் ஆர்கானிசத்தில் ஃபிஷ்ஷுக்கு இருக்கும், பட் மற்ற வெர்டிபிரேட்ஸ்க்குலாம் அது ஃபங்க்ஷனலாக இருக்காது அப்படின்னு சொன்னார். பட் இதை டிஸ்அப்ரூவ் பண்ணது யார், கார்ல் எர்ன்ஸ்ட் பேயர். ஏன் டிஸ்அப்ரூவ் பண்ணார்? He noted that embryos never pass through the adult stages of other animal. இப்போ நான் சொன்னேன்ல, கரு ஃபார்ம் ஆகும்போது ஃபிஷ் மாதிரி அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து ஒரு ஹியூமனுக்கு பிறக்காது. அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் தலை பெரட்ட மாதிரி இருக்கும், டேட்போல் மாதிரி. டேட்போல் அப்படியே ஃப்ராகாக மாதிரி நமக்கு ஃப்ராக் வருமா, அடல்ட் ஸ்டேஜ் வருமா, வராது. ஸோ ஹியூமன் பேபி மட்டும்தான் பிறப்பாங்க, ஃபிஷ்னா ஃபிஷ் தான் பிறக்கும். அதே மாதிரி ஃப்ராக்னா ஃப்ராக் தான், சிக்கன்னா சிக்கன் தான், மட்டன்னா மட்டன் தான், சாரி ஷீப்னா ஷீப் தான், கோட்னா கோட் தான், ஸோ பீஃப்னா கேட்டில்னா கேட்டில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகிற ஸ்டேஜஸை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் இது இட் லுக்ஸ் லைக் தட் அனிமல், இட் லுக் லைக் திஸ் அனிமல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எம்ப்ரியோ ஆஃப் ஹியூமன் வில் நாட் டெவலப் இன் டு அதர் அனிமல் மாதிரி அடல்ட் ஸ்டேஜாக டெவலப் ஆகாது. அதனால்
ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் சொல்கிறது தவறுன்னு கால் ஏர்ன்ஸ்ட் வான் பேயர் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டார். ரீசன் தெரிஞ்சுக்கணும், அதை கேட்பாங்க. கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஷோஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அமங் ஆர்கானிசம் ஆஃப் டுடே அண்ட் தோஸ் தட் எக்ஸிஸ்டட் இயர்ஸ் எகோ. இப்போ வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் அனாட்டமிக்கலாகவும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அனலாகி அண்ட் ஹோமோலாகி. ஹோமோலாகினா என்ன, அனலாகினா என்ன அப்படிங்கிறது அதுவும் எவிடன்ஸாக இருக்குங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் எர்த் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் இருந்த டிஃப்ரெண்ட் டைனோசர்ஸை கொடுத்துருக்காங்க. ஏ ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர் தட் தேர் லிவிங் மாடர்ன் டே கவுண்டர் பார்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ் லைக் crocodile அண்ட் பேர்ட்ஸ். இது பார்த்துக்குங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க. இதில் ஃபிகர் 7.2ன்னு கொடுத்துருக்க அந்த நேம் பாருங்கள். அதேமாதிரி இங்கே பாருங்கள், பிராக்கியோசராஸ், ஸ்டெகோசராஸ், ஆர்கியோப்ட்ரிக்ஸ், crocodilion, டெரோனோடான், ட்ரைசெராப்டாப்ஸ், டைரனோசோரஸ். இதெல்லாம் வந்து நான்வெஜ் அனிமல்ஸ், நம்மளை பிடிச்சி உயிரோடு சாப்பிட்றோம். எனிவே, ஸோ இந்த மாதிரி நேம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய நேமை கேட்பாங்க. அண்ட் அது எதோட தொடர்புடைய ஆர்கானிசம் அப்படின்னு கேட்பாங்க. மாடர்ன் டேஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட எது ஒத்து போகுதுன்னு கேட்பாங்க. crocodiles அண்ட் பேர்ட்ஸோட ஒத்து போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பி வெரி கேர்ஃபுல். ஓகே. சச் சிமிலாரிட்டிஸ் can be interpreted to understand whether common ancestors were shared or not. ஸோ அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில் காமன் ஆன்செஸ்டர், ஒரே முன்னோர்கள் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், வேல்ஸ், ப்ளூ வேல்ஸ், நீலத்திமிங்கலம் 48 யானையோ 40 யானையோட வெயிட்டை சேர்ந்ததாக இருக்கும் வேல்ஸ், கடலில் இருக்கிறது. பேட்ஸ்னால் என்ன, வவ்வால். சீட்டா தெரியும்ல, புலி அந்த இதோட சேர்ந்தது. புலி இல்லை, சீட்டானா சிறுத்தை கார்த்தி நடித்த படமா. ஓகே. அண்ட் ஹியூமன், ஆல் மேமல்ஸ். ஓகேங்களா, எல்லா மேமல்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் இன் பேட்டர்ன் ஆஃப் போன்ஸ் ஆஃப் 4 limbs. எல்லா மேமல்ஸும் பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. 4 limbsனால் அந்த கை. ஓகேங்களா, அதில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. தோ தீஸ் 4 limbs பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், பேட்டில் என்ன பண்ணும், 4 limbs பறக்கும். அதோட ரெக்கை வந்து 4 limbs, அதுக்கு ஃபெதர் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி வேல்ஸ் என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். சீட்டா என்ன பண்ணும், ஓடும். ஹியூமன் என்ன பண்ணுவார், சாப்பிடுவார், எழுதுவார், அந்த மாதிரி. ஓகே. 4 limbs வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறாங்க. அதுக்குன்னு பேட்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருக்குமா, அதுக்கு என்ன தலைவிதியாக படிக்கணும்னு கிடையாது. ஓகே. ஸோ those 4 limbs perform different functions. In these animals they have similar anatomical structure. யார் வேல்ஸ், பேட்ஸ், சீட்டா, ஹியூமனுக்கெல்லாம் 4 limbsல anatomical structure வந்து சிமிலராக தான் இருக்கும். All of them have humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges in their 4 limbs. Very important. பார்த்துங்க, 4 limbsல என்ன இருக்குது, humerus, radius, ulna, carpals, metacarpals, phalanges எல்லாம் இருக்குது. Hence, in these animals, the same structure developed along different directions due to adaptations to different needs. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி வேறு டைரக்ஷனில் இதெல்லாம் வளர்ந்து கிடக்கு. பாருங்கள், சீட்டாவுக்கு முன்னாடி தரையை நோக்கி வளர்ந்துருக்கு, நமக்கு மேலே இருக்குது. வவ்வால் பேட்ஸுக்கு பறக்கிற மாதிரி இருக்குது, வேல்ஸுக்கு ஸ்விம் பண்ணுற மாதிரி வளர்ந்துருக்கு. திஸ் இஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ ஆரிஜின் இஸ் சேம், ஃபங்க்ஷன் இஸ் சிமிலர். அது வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹோமோலாகஸ்னு சொல்லுவாங்க. தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இதை கேட்பார்கள் நீட் எக்ஸாமில். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். அப்போது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஒன்று இருக்குது. அது எதோட ரிலேட் ஆனது, அனலாகஸ் ஆர்கன்ஸோட ரிலேட் ஆனது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹோமோலாகஸ் ஆர்கன்னா என்ன, ஸ்ட்ரக்சுரலி சிமிலர், ஒரிஜின் வைஸ் சிமிலர், ஸ்ட்ரக்சுரலி அனாட்டமிக்கலி சிமிலர், பட் ஃபிசியோலாஜிக்கலி டிஸ்சிமிலர். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுவாங்க. வவ்வால் பறக்கிறதுக்கு அந்த 4 limbsஸை பயன்படுத்துது. மனுஷன் சாப்பிட்றதுக்கு, திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு, டு டூ சம் ஒர்க் நம்ம 4 limbsஸை பயன்படுத்துகிறோம். வேல்ஸ் ஸ்விம் பண்ண பயன்படுத்துது. சீட்டா ஓடுறதுக்கும், அந்த ப்ரே இறையை கேப்சர் பண்ணுறதுக்கும், திங்கிறதுக்கும், அப்படி எடுத்து அதுக்கும் அது 4 limbsஸை பயன்படுத்துது. சரி. ஹோமோலாகி இண்டிகேட்ஸ்
காமன் ancestry. ஸோ இப்போ 4 limbs நம்ம எல்லாருக்கும் ஒன்றா இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே முன்னோர் தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெர்டிபிரேட் ஹார்ட்ஸ் ஆர் பிரெயின்ஸ். ஸோ வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஸ் அண்ட் பிரெயின்ஸ் வந்து சிமிலர் ஆரிஜினில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஓகேங்களா. இன் பிளான்ட்ஸ் ஆல்சோ ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. The thorns and tendrils of bougainvillea and cucurbita represents homology. Thorns in bougainvillea, tendrils in cucurbita. மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், tendril in cucurbita, thorns in bougainvillea. ஹோமோலாகி இங்கே பாருங்கள், தான்ஸும் இந்த டென்ட்ரிலும் சிமிலர் இன் ஆர்ஜின், ஆக்சிலரி பட்லேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இது வந்து சப்போர்ட், இன்னொரு ஆர்கானிசத்தை பிடிச்சிக்கிட்டு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து டிஃபென்ஸு, ஆடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், பட் சிமிலர் இன் ஆரிஜின், ஹோமோலாகஸ் ஆர்கன். ஓகேங்களா. ஹோமோலாகி இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். 2 இடத்துல கொடுத்துட்டாங்க பார்த்துங்க. வேறஸ் அனலாகி அடுத்த டாபிக், அடுத்தது பார்க்குறோம். ரெஃபர்ஸ் டு சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். என்ன ஆப்போசிட் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட், அனாட்டமிக்கலி டிஃப்ரெண்ட், ஆனால் சிமிலர் ஃபங்க்ஷன், அதான் அனலாகி, மறந்துடக்கூடாது. விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் லுக் அலைக். பட்டர்ஃப்ளையில் இருக்கக்கூடிய விங்ஸும் பறக்கிறதுக்கு தான் பயன்படுது, பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய விங்ஸும் பறக்கிறதுக்கு தான் பயன்படுது, ஒரே மாதிரி தெரியுது. தே ஆர் நாட் அனாட்டமிக்கலி சிமிலர் ஸ்ட்ரக்சர், தோ தே பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். Same function, different anatomical structure. Hence, analogous structures are a result of convergent evolution. Convergent evolution na enna? Different organism same function la meet பண்றாங்க, converge ஆகுறாங்க, meet பண்றாங்க, convergent evolution. Divergent na enna? பிரிஞ்சு போகிறது. See, same structural organization, that is anatomically similar, ஆனால் ஃபங்க்ஷனலி டிஃபர் ஆகிறாங்க. ஸோ சிமிலர்லேருந்து டிஃபர் ஆகி போனால் ஹோமோலாகி. ஏன்னா ஆரம்பிக்கிற இடத்த பாருங்கள், ஆரம்பிக்கிற இடம், தே ஆர் சிமிலர் இன் த ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் anatomically similar in the structure. என்ன ஆகிறாங்க? ஹோமோலாகஸ் ஆகிறாங்க, சிமிலர் anatomical structure. பட் ஹவு தே டைவர்ஜ், எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க? ஃபங்க்ஷனலி டிஃபர் ஆகிறாங்க. ஸோ ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனலி டைவர்ஜென்ட், டிஃப்ரென்ஸ் ஆகி போகிறாங்க. அதே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அனலாகஸ் ஆர்கன்ஸ், பட் தே மீட் ஆர் சிமிலர் இன் தேர் ஃபங்க்ஷன், கன்வர்ஜ் ஆகிறாங்க, ஃபங்க்ஷனில் கன்வர்ஜ் ஆகிறாங்க. ஸோ கன்வர்ஜா டைவர்ஜென்ட்டா அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டைவர்ஜென்ட், காமன் ஃபங்க்ஷன் அதுக்கு பேர் கன்வர்ஜென்ட். பட் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் ஹோமோலாகி, அப்போ டைவர்ஜென்ட்டோட போய் ஆட் ஆகிக்குவார். ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் கன்வர்ஜென்ட், அனலாகி, ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் அனலாகி. ஸோ அனலாகஸ் ஆர்கன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கொஷின் கேட்பாங்க, நீட்டில் பார்த்துக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் evolving for the same function and hence having similarity. Other examples of analogy are the eye of octopus and dolphins. ரெண்டுமே பார்க்கறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, ஆனால் ரெண்டோட ஆரிஜினும் அனாட்டமியும் டிஃப்ரெண்ட். ஆர் the flippers of penguins and dolphins. Eyes of octopus and mammals. Eye of the octopus and of the mammals. Flippers of penguins and dolphins. So ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுக்கும் சிமிலர் தான், பட் ஆரிஜின் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஒன் கேன் சே தட் இட் இஸ் சிமிலர் ஹேபிட்டட், வளர்கிற இடம் ஒன்று. இந்த அனலாகஸ் ஆர்கன் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம்ல, சரி, ஆரிஜின் ஆஃப் த ஆர் அனாட்டமி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஆர்கன் வந்து டிஃப்ரெண்ட், பட் ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்குது. ஏன்? அதுக்கு ரீசன் வந்து, அதாவது கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கான ரீசன், அனலாகஸ் ஆர்கனுக்கு ரீசன் வந்து சிமிலர் ஹேபிடேட், ஒரே இடத்துல வசிக்கிறது. ஹேபிடேட் அப்படின்னா வசிக்கிற இடம், பிளேஸ். ஹேபிடேட்னா வாழ்கிற இடம், பிளேஸ். ஓகேங்களா. that has resulted in selection of similar adaptive feature in different groups of organism but towards the same function. So convergent evolution, analogous organ
different group of organism, different organs, different origin of organs, different anatomical structure of organs, analogy. But same functionல வந்து முடியறதுக்கு காரணம் அது வளர்ற similar habitat, வளர்ற இடம். ஓகேங்களா? ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் மாடிஃபிகேஷன். ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அது வந்து ரூட்டோட மாடிஃபிகேஷன். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பொடி மாஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நல்லா டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா, அந்த பூரிக்கு மசாலா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கை பொடி பொடியாக நறுக்கி நல்லா குக்கரில் வேக வச்சு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து மிளகாப்பொடி, மஞ்சள் தூள், பெப்பர்லாம் அப்படி தூவி ஒரு பெரட்டி அதை பூரிக்கு எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்டா கமன்னு வாசம் வரும். சரி, ஓகே. ஸோ பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். நான் சொன்ன கதையெல்லாம் விட்டுருங்க, சமையலெல்லாம். ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பொட்டேட்டோ அண்டர் கிரவுண்டில் இருக்குங்கிறதுக்காக ரூட் கிடையாது. அதில் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ தான் நோட்ஸ் அதில். ஸோ அப்படி இருந்தால் அது ஸ்டெம். ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோவில் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்காது, ரூட். ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட்டு, பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மு. பட் ரெண்டுமே மண்ணுக்கடியில் தான் இருக்குது, ரெண்டுமே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது, ஃபங்க்ஷன் சேம், ஆனால் ஆரிஜின் டிஃப்ரெண்ட், ரூட்டு ஸ்டெம்மு. அனலாகி இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் அனலாகி. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. சரி, நெக்ஸ்ட், இன் த சேம் லைன் ஆஃப் ஆர்கியூமெண்ட், similarities in proteins and genes performing a given function among diverse organisms give clues to common ancestry. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, அனலாகி, ஹோமோலாகி இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது எனக்கு ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸ்லேயும் அந்த ப்ரோட்டீன் இருக்குது, ஈவன் மைக்ரோ ஆர்கானிசத்துலேயும் அந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிறது மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இருக்குது, பிளான்ட்ஸ்க்கு இருக்குது, அனிமல்ஸ்க்கு இருக்குன்னா அப்போது நமக்கு சேம் ஆன்செஸ்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பயோ மாலிகுலார் லெவல்லையும் ப்ரூஃப் இருக்குது. தீஸ் பயோகெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் point to the same shared ancestry as structural similarities among diverse organisms. So different organismத்தில் இந்த structure of protein, structure of gene சிமிலராக இருக்கிறதும் காமன் ancestry, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தில் தான் எல்லாம் இவால்வ் ஆகி வந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இருக்குது. மேன் ஹேஸ் பிரெட் செலக்டட் பிளான்ஸ். பிரெட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணுறது. அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம், க்ராப் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறது. ஹார்டிகல்ச்சர்னால் இந்த பூந்தோட்டங்கள் இதெல்லாம் வளர்க்குறது. ஸ்போர்ட்னால் இந்த குதிரை ரேஸு, ரெக்லா, அப்புறம் இப்போது இது சொல்கிறாங்கல்ல, அது என்னது, போராட்டம்லாம் பண்ணாங்களே, காளை மாடை அடக்கிறது. ஓகே, காளை மாடை அடக்கிறது. அலங்காநத்தம், ஜல்லிக்கட்டு அதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்துடும். செக்யூரிட்டி, நாய் வளர்க்குறோம்ல, ப்ரொடெக்ஷனுக்கு நாய் வளர்க்குறோம்ல. டைரெக்டாக அந்த வேர்ட்லாம் பார்த்தா என்னது, ஸ்போர்ட்ஸில் எங்கே நம்ம தான் ஃபுட்பால், வாலிபால் நம்ம தானே விளையாடுறோம்னு நினச்சிக்குவீங்க. குதிரை ரேஸ் இருக்குது, ஜல்லிக்கட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ்க்காகவும் அனிமல்ஸ் நம்ம வளர்ப்போம். செக்யூரிட்டி, நாய்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வளர்க்குறோம். சிங்கத்தை கூட வாங்கி வீட்டுக்கு முன்னாடி கட்டி போடலாம்ல. ஓகே, அவ்வளோதான். ஸோ மேன் ஹேஸ் டொமஸ்டிகேட்டட் மெனி வைல்டு அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸ். சிங்கத்தெல்லாம் கட்டி போட முடியாதுங்க, சும்மா சொன்னேன். நம்ம டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸையும் டொமஸ்டிகேட் பண்ண கிராப்ஸ், பிளான்ஸையும் தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வளர்க்க முடியும். திஸ் இன்டென்சிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஹேஸ் கிரியேட்டட் breeds that differ from other breeds. ஸோ டாக்ஸ் வந்து வைல்டு டாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வளர்க்குற டாக் வேறு மாதிரி இருக்கும். பன்னி, பிக்ஸ், போர்க்கு நம்ம வளர்க்குறது வேறு மாதிரி இருக்கும். வைல்டு பிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் ப்ரீட்ஸ் வந்து டாக்ஸ் சொல்கிறோம். பட் ஸ்டில் ஆர் ஆஃப் த சேம் குரூப். டாக்ஸில் என்ன தான் வெரைட்டி இருந்தாலும் ஒரு டாக் இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இந்த முடி மறைச்சிக்கிட்டே இருக்கும். அது முழிச்சிருக்கா தூங்கிக்கிட்டு இருக்கானே தெரியாது. அதுவும் நாய் தான், தெருவில் இருக்கிறதும் நாய் தான், எல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தான். ஓகேங்களா. இட் இஸ் ஆர்கியூட் தட் இஃப் வித்தின் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் மெனி குட் கிரியேட் நியூ ப்ரீட்ஸ், மேன் குட் கிரியேட் நியூ ப்ரீட்ஸ். அதாவது நம்ம வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லேயே இத்தனை நாய்களோட வெரைட்டி, இத்தனை பிளான்ஸோட வெரைட்டிலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நேச்சர் எவ்வளோ பெரிய ஆள். குட் நாட் நேச்சர் ஹேவ் டன் த சேம் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ பல லட்சம் வருஷமாக நேச்சர் வந்து எத்தனை வெரைட்டிஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எத்தனை நியூ ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் சப்போர்ட்டிங் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்துலேருந்து வருது. அனதர் சப்போர்ட் இன் எ கலெக்ஷன் ஆஃப் மாத் அப்படின்னா பட்டர்ஃப்ளை.
பட் அதோட கலர் வந்து டம்மியாக இருக்கும், ப்ரௌன் கலர், கிரே கலர் அந்த மாதிரி இருந்தால் மாத். அட்ராக்டிவ் கலரில் இருந்தால் பட்டர்ஃப்ளை. மேட் இன் 1850s. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. தட் இஸ் பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, ஃபேக்டரிஸ், பேப்பர் ஃபேக்ட்ரி, petroleum industry, and the industrialization set in. It was observed that there were more white-winged moths on trees than dark-winged or melanized moths. மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட ஸ்டெம் இருக்குல்ல, மரத்தோட அந்த ஸ்டெம் அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதில் ஒயிட் கலர் மாற்றும் போய் உட்காரும். அந்த மெலானின் இருக்கக்கூடிய பிளாக் கலர் இல்லை டார்க் கலரில் இருக்க மாற்றும் போய் உட்காரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் விங்டு மாத்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நிறைய இருந்துச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி. பட் டார்க் விங்டு மாத்தை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஹவெவர் இன் கலெக்ஷன் கேரிட் அவுட் ஃப்ரம் த சேம் ஏரியா பட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அதே ஏரியா தான் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி ஒயிட் விங்டு மாத் ஜாஸ்தியாக இருந்துச்சு தேன் கம்பேர் டு மெலானினோட கூடிய டார்க் விங்டு மாத்ஸை விட. அதே ஏரியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் வந்துருச்சு, நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டிட்டாங்க. தட் இஸ் இன் 1920s. 1850s ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் 1920s அடுத்த கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. தேர் வேர் மோர் டார்க் விங்டு மாத்ஸ் இன் சேம் ஏரியா. தட் இஸ் த ப்ரொபோர்ஷன் வாஸ் ரிவர்ஸ்ட். ஒயிட் விங்டு மாத் குறைஞ்சி போச்சு, டார்க் விங்டு மாத்ஸ் வந்து அதிகரிச்சிருச்சு. ஹவு ராக்கி பாய் இமர்ஜ்ட். எப்படி மாறுனுச்சு கேஜிஎஃப்பில் சாப்டர் 2ல். சாரி, இமோஷ்னல் ஆகிட்டேன். ஓகே, நானும் ஹியூமன் பீயிங் தானேங்க, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. எப்படி ரிவர்ஸ் ஆனிச்சு 1920? 1850களில் இருந்ததை விட 1920 யார் எப்படி அந்த டார்க் விங்டு மாத்ஸ் வந்து ஒயிட் விங்டு மாத்ஸை எப்படி ஓவர்டேக் பண்ணி சுப்பீரியர், அதாவது நம்பரில் அதிகரித்தாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். ஓகேங்களா? ஸோ த எக்ஸ்ப்ளனேஷன் புட் ஃபோர்த் ஃபார் திஸ் அப்சர்வேஷன் வாஸ் தட் predators will spot a moth against the contrasting background during post industrialization period. இங்கே பாருங்கள், பிக்சரில் மரத்தோட பட்டைகள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒயிட் சரியாக தெரியாது. பட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்தும் புகை வெளியே வரும், புகை, ஆஷ் புகை, சாம்பல் வெளியே வரும். அந்த சாம்பல்லாம் அந்த மரப்பட்டையில் போய் படிஞ்சு மரப்பட்டைகளை பிளாக் கலரில் மாற்றிடுது. அந்த பிளாக் கலர் மரப்பட்டையில் ஒயிட் கலர் மாற்று ரொம்ப தெளிவாக தெரியும். எதை விட இந்த ப்ரௌன் கலர் டார்க் மெலானின் அந்த பிக்மெண்ட்டோடு இருக்க மாற்றை விட ஒயிட் கலர் மாற்று ரொம்ப பெரிய, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்டிங்காக தெரிகிறதுனால பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், இதை வேட்டையாடிட்டு போயிடும். தெளிவாக தெரியும், நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுது இல்லை, இதை அழகாக வேட்டையாடிட்டு போயிடும். அதனால தான் விளம்பரம் பண்ணால் அழிஞ்சு போயிடுவோன்னு அர்த்தம். ஓவர் விளம்பரம் உடம்புக்கு ஆகாது. ஆனால் இந்த பாவம் இந்த ஒயிட் மாத் அதுவாக வந்து விளம்பரம் பண்ணலை. நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண போய் அது இருக்கிறது தெளிவாக தெரிய போய் பேர்ட்ஸ் வந்து வேட்டையாடிட்டு போயிடுச்சு. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய சாதனையை பண்ணுவாங்க. அப்துல் கலாம் வந்து ராக்கெட் விட்டப்போ கூட ஃபேமஸ் ஆகலை, ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைச்சார். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை ஆயிட்டாரா இல்லையா பார்த்துக்குங்க. சரி, during post industrialization period the tree trunks became dark due to industrial smoke and sootesனா அந்த சாம்பல் வந்து அப்படியே பந்து படிகிறது. ஓகேங்களா? ஸ்மோக்னா புகை தெரியும். Under this condition the white winged moth did not survive due to predatorஸ்னா அதை வேட்டையாடுறவங்க. டார்க் விங்டு ஆர் மெலனைஸ்டு மாத் சர்வைவ்டு, எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த கலரும் மேட்ச் ஆனதுனால எஸ்கேப் ஆகிடுச்சு. பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் செட் இன் திக் க்ரோத் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர்டு லிச்சன் கவர்டு த ட்ரீ. இது அதுக்கு அடுத்து வருது. இதுக்கு அடுத்து லிச்சன்ஸ் அப்படிங்கிறது என்ன? அல்கே ப்ளஸ் ஃபங்கை. இது ரெண்டுக்கும் இடையில இருக்க சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஷிப் தான் லிச்சன்ஸ். ஸோ ஒயிட் கலர் லிச்சன்ஸ் வந்து ட்ரீஸில் இருந்துச்சு. இன் தட் பேக்ரவுண்ட் அந்த லிச்சன்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர்டு மாத் தெரியல. ஒயிட் விங்டு மாத் சர்வைவ்டு பட் டார்க் கலர்டு மாத் வேர் பிக்ட் அவுட் பை ப்ரெடேட்டர்ஸ். டார்க் கலர் வந்து இந்த ஒயிட் கலரில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. சார் ஒயிட் கலர்லேயே இல்லையே, ப்ரௌன் கலரில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள்
ஒயிட் கலர் லிச்சன்ஸ் வளர்ந்துருந்துச்சு, அதில் இந்த ப்ரௌன் மாத் தெளிவாக தெரிஞ்சுது, ப்ரெடேட்டர் எடுத்துகிட்டு போனாங்க. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ ஒயிட் கலர் மாத் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி தப்பிச்சுது. போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த பொல்யூஷனில் லிச்சனால் வளர முடியாது, லிச்சன்லாம் இல்லாமல் போனதுனால டார்க் மரப்பட்டையில் டார்க் தப்பிச்சிருச்சு, ஒயிட்டு மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? Do you know that lichens can be used as industrial pollution indicator? எப்படி industrial pollution இருந்துன்னா அந்த இடத்துல லிச்சன் வளராது, அழிஞ்சு போயிடும். They will not grow in the areas are polluted. Hence moths that were able to எங்கே இருக்கு moths that were able to camouflage themselves, that is ஹைட் இன் த பேக்ரவுண்ட். அந்த டார்க் பேக்ரவுண்டில் டார்க் மாத் வந்து ஹைட் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. கேமோஃப்ளாஜ் அப்படின்னா இந்த இவங்கெல்லாம் மிலிட்ரி பீப்புளெலாம் செடி கொடிகளுக்கு இடையில போகும்போது செடி கொடிகள் மாதிரியே தெரியணும், மரத்தில் ஒளிஞ்சிருந்தால் மரம் மாதிரியே தெரியணும் தான் அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி க்ரீன் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மண்ணும் இலையும் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது அவங்களோட யூனிஃபார்ம். அதை இவங்க வந்து ட்ரெண்ட் ஆக்கி பேண்ட் அந்த மாதிரி தச்சு போட்டுக்கிட்டு சட்டை அந்த மாதிரி தச்சு போட்டுக்கிட்டு அலையிறாங்க. என்ன பண்ணுறது? சரி, பேக்ரவுண்டில் தப்பிச்சிச்சு, சர்வைவ் ஆகிடுச்சு. பட் ஒயிட் கலர் தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்கிச்சு. திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சப்போர்ட்டட் பை the fact that in areas where industrialization did not occur. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லாத கிராம பகுதிகளெலாம் போய் பார்த்தா ஒயிட் மாத் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன் ரூரல் ஏரியாஸில் ஒயிட் மாத்ஸ் அதிகமாக இருக்குது. த கவுண்ட் ஆஃப் மெலானிக் மாத்ஸ் வாஸ் லோ, பட் ஒயிட் மாத்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. This showed that in a mixed population, those that can better adapt, survive and increase in population size. Remember that no variant is completely wiped off. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஒயிட் கலர் மாத்ஸ் இல்லாமல் போகலை, நம்பர் தான் குறைஞ்சிருக்கு. ப்ரௌன் கலர் மாத் வந்து அதிகரிச்சிருக்கு, அவ்வளோதான். வைப் அவுட் ஆகலை அப்படிங்கிறத அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஓகே. சிமிலர்லி எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ்னால் என்ன? பூச்சிக்கொல்லி மருந்து. பெஸ்டிசைட்ஸ். ஹெர்பிசைட்ஸ்னால் களைக்கொல்லின்னு சொல்லுவாங்க. களைக்கொல்லினா களைங்கிறவங்கள கொல்லுவாங்களா? இல்லை, களை செடிகள், தேவையில்லாத செடிகளை கொல்றது ஹெர்பிசைட். தேவையில்லாத பூச்சிகளை கொல்றது பெஸ்டிசைட். ஹேஸ் ஒன்லி ரிசல்டட் இன் த செலெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இன் மச் லெஸர் டைம் ஸ்கேல். ஸோ கொஞ்சோண்டு டைம் பீரியடில் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்னால் என்ன அர்த்தம்? ஹெர்பிசைட்னா பூச்சிக்கொல்லி, இது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, இதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸை கொஞ்சோண்டு டைம் பீரியட்லேயே உருவாக்கிடுச்சு. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் மைக்ரோப்ஸ் அகெயின்ஸ்ட் விச் வி எம்ப்ளாய் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ட்ரக்ஸ் அகெயின்ஸ்ட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெடிசின் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஃபஸ்ட்டு டோஸ்னு போட்டாங்க, கோவேக்சினு கோவிஷீல்டெலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் டோஸ் போடுறாங்க. ஏன்? கொரோனாவோட வீரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை தாங்கிக்கணும் நம்ம, அதனால 2 டோஸ் போட்டாங்க. இப்போ பூஸ்டர் டோஸ் போடுறாங்க. ஏன்? கொரோனாவோட வேரியேஷன் வந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வரும், அதனால். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஹென்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம் செல்ஸ் ஆர் appearing in a time scale of months or years and not centuries. ஸோ நூற்றுக்கணக்கான வருஷம் தேவையில்லை அந்த ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம். எக்ஸாம்பிளுக்குங்க, ஹெர்பிசைட் போடுறீங்க ஒரு பெஸ்டிசைட் போடுறீங்க. அந்த பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி, அது போய் பூச்சை கொல்லும். பட் ஸ்டில் வித்தின் மந்த்ஸ் அந்த பூச்சி வந்து அந்த பூச்சிக்கொல்லிக்கு எகென்ஸ்டான ரெசிஸ்டண்ட்டை உருவாக்கிக்கும். பூச்சிக்கொல்லி போன தடவை போட்ட அளவே போட்டிங்கன்னா அது சாவாது. இப்போ இன்னும் அதிகமான அந்த கெமிக்கலை நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். ஹியூமன்னால வரதை நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் சொல்லுவோம். டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதர்களோட செயல்பாடுகள்னால வரதை anthropogenic actions அப்படிம்போம். This also tells us that evolution is not directed process in the sense of determinism. ஸோ நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது எவல்யூஷன். நம்மளோட செயல்பாடுகள், நம்ம எப்படி நேச்சர் எப்படி செலக்ட் பண்ணுது அதை பொறுத்து. இட் இஸ் stochastic process based on chances events in nature and chance mutation in organism. ஸோ பை சான்ஸ் மியூட்டேஷன் வரதுனால, ஆர்கானிசத்தில் வரதுனால சான்ஸ் தான். அண்ட் சான்ஸ் ஈவெண்ட்ஸ் இன் த நேச்சர். ஸோ இயற்கையாக நடக்கிற செயல்பாடுகள்னாலையும் பை சம்ஹவ் மியூட்டேஷன் வரதுனாலையும் எவல்யூஷன் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் நம்ம வந்து இந்த செஷன் முடிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் செஷனில், நான் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ ரெக்கார்டட் வீடியோவாக நான்
போட்டுறேன். நாளைக்கு வந்து நமக்கு காலையில் உங்களுக்கு இது இருக்குது, கிளாஸ் இருக்குது. நாளைக்கு காலையில் 5:30க்கு கிளாஸ் இருக்குங்க. இந்த ஸ்டாக்கஸ்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேண்டம் ப்ராசஸ். நோட் பண்ணிக்கோங்க, ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாளைக்கு மார்னிங் கிளாஸில் நம்ம திருப்பி 5:30க்கு சந்திக்கலாம். அண்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ ரெக்கார்டட் வீடியோவாக வந்துடும். ஃபஸ்ட் பார்ட் வீடியோவும் ரெக்கார்டட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிடுவேங்க. தேங்க்யூ ஆல்.